அனைவருக்கும் வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. மதி நிறைந்த இந்த மார்கழி திங்களிலே இளம் பெண்களெல்லாம் பாவை நோன்பு கடைபிடிக்கக்கூடிய இந்த வேளையிலே தினம் ஒரு திருப்பாவை, திருவெண்பாவை என்ற வரிசையில் இன்று திருப்பாவை பாடல் எண் 1. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராடப் போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்கும் ஆட்பாடி செல்வச் சிறுமிகால் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏராந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படித்தேலோர் எம்பாவாய் என்ற இந்த அழகிய பாடலிலே பரந்தாமனின் பேர் அழகினையும் அவனை துதிப்பதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளையும் எடுத்து கூறி ஆண்டாள் நாச்சியார் அவரின் தோழிகளையெல்லாம் துயில் எழுப்புவதாக இந்த பாடல் அழகுற அமைந்துள்ளது. அந்த பாடலின் நயத்தை சற்றே சிந்திப்போம் வாருங்கள். அழகிய அணிகலன்களை அணிந்த கன்னியரே, சிறப்புமிக்க ஆயட்பாடியில் வசிக்கும் செல்வ வளமிக்க சிறுமிகளே, மார்கழியில் முழுநிலா ஒளி வீசும் நல்ல நாள் இது. இன்று நாம் நீராடக் கிளம்புவோம் வாருங்கள். கூர்மையான வேலுடன் நம்மை பாதுகாத்து வரும் அரிய தொழிலை செய்யும் நந்தகோபன், அழகிய கண்களையுடைய யசோதா பிராட்டி ஆகியோரின் சிங்கம் போன்ற மகனும், கரிய நிறத்தவனும், சிவந்த கண்களையுடையவனும், சூரியனைப் போல் பிரகாசமான முகத்தையுடையவனும் நாராயணனின் அம்சமுமான கண்ணபிரான் நமக்கு அருள் தர காத்திருக்கிறான். அவனை நாம் பாடி புகழ்ந்தால் இந்த உலகமே நம்மை வாழ்த்தும் என்று கோதை நாச்சியார் அவரின் தோழிகளையெல்லாம் கண்ணனை நாராயணனை துதிப்போம் வாருங்கள் என்று அழைப்பது போன்று இந்த பாடலானது அழகுற அமைந்துள்ளது. மாணிக்க வாசகப் பெருமான் அருளிச் செய்த திருவெண்பாவை பாடல் 1. ஆதியும் அந்தமுமில்லா அருட்பெரும் சோதியை யாம் பாடக் கேட்டேயும் வாழ்த்தடங்கன் மாதே வளருதியோ மண்செவியோ நின்செவிதான் மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொழிவோய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய்மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டு இங்கன் ஏதேனும் ஆகான் கிடந்தால் என்னே என்னே ஈதே எந்தோழி பரிசேலோர் எம்பாவாய் என்ற இந்த அழகிய பாடலிலே திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் மார்கழி அதிகாலையில் பவனி வருகிறார். அவரை தரிசிக்க பெண்கள் காத்து நிற்கிறார்கள். தங்களுக்கு கிடைத்த இந்த நட்பேறு நட்பாக்கியம் தங்கள் தோழிக்கும் கிடைக்க வேண்டும் என்ற ஆசையில் அவளை எழுப்புகிறார்கள். எவ்வாறு என்று வாருங்கள் பார்ப்போம். வாள் போன்ற நீண்ட கண்களையுடைய தோழியே, முதலும் முடிவும் இல்லாத ஒளி வெள்ளமாய் பிரகாசிக்கும் நம் சிவபெருமான் குறித்து நாங்கள் பாடுவது உன் காதில் கேட்கவில்லையா? செவிடாகிவிட்டதா உன் காது? அந்த மகாதேவனின் சிலம்பணிந்த பாதங்களை சரணடைவது குறித்து நாங்கள் பாடியது கேட்டு வீதியில் சென்ற ஒரு பெண் விம்மி விம்மி அழுதாள். பின்னர் தரையில் விழுந்து புரண்டு மூச்சையானாள். ஆனால் நீ உறங்குகிறாயே பெண்ணே, நீயும் சிவனை பாட எழுந்து வருவாயாக என்று உறங்கும் தன் தோழியை சிவனை தரிசிக்க வருவாயாக என்று மற்ற தோழிகள் அழைப்பதாக இந்த பாடல் அழகுற அமைந்திருப்பது என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் திருவெண்பாவை பாடல் எண் 2 நாளை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் யோகேஷ்குமார். நன்றி, வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. நன்றி.